ஒரு ஈஸியான டேஸ்டான எக் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து, இப்போ ஒரு முட்டையை நான் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நனைச்சி நல்லா பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி எல்லா பாலையும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அழுத்தி ஒட்டின மாதிரி கோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எல்லாம் உதிரி மாதிரி வந்துடும். எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேனில் எண்ணெய் காஞ்சது ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே ஆனியன் நல்லா வேகாது, மேலே கருகிரும். இந்த மாதிரி மெதுவாக அப்படி அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி எக்கு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.